வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த டிசம்பர் 2025 மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மிதுனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மிதுனம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் அமைந்து ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றலையும் அனுபவங்களையும் உங்களுக்கு வழங்குகின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 3ஆம், 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களே, குரு பகவான் உங்கள் லக்னத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் போது ஆழ்ந்த சுய பரிசீலனைக்கான வாயில்கள் திறக்கின்றன. அகமுக வளர்ச்சியும் தொடர்பு திறன்களில் புதிய பரிமாணங்களும் வெளிப்படும் சிறப்பான காலம் இது. திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களிலும் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் அவர் லக்னத்திற்கு வரும் இந்த சஞ்சாரம் ஆன்மீக தேடலுக்கு வலுவான உந்துதலை அளிக்கிறது. அறிவு வளர்ச்சியுடன் உள்ளார்ந்த மாற்றங்களும் மலரும் காலகட்டம் உருவாகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல், 2ஆம், 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கோ குரு பகவான் அவரது வக்ர நிலை வேறுவிதமான அனுகிரகத்தை வழங்குகிறது. பழைய கருத்துக்களை மறுபரிசீலனை செய்து புதிய புரிதல்களை வளர்த்து நிதானமான ஆனால் நிலையான முன்னேற்றத்தை அருளுகிறார். இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமும் தனது தனித்துவ ஆற்றலுடன் இந்த மாதத்தின் கிரக இயக்கங்களை வரவேற்கின்றன. இந்த டிசம்பர் மாதத்தில் மிதுனம் ராசிக்கு நிகழும் மிக முக்கியமான கிரக நிகழ்வு குரு பகவான் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் உங்கள் லக்னத்திற்கு வக்ர நிலையில் திரும்புவதே ஆகும். 2ஆம் வீட்டில் இருந்து முதல் வீட்டிற்கு அவர் நகரும் இந்த பயணம் சுயமதிப்பு, தனித்துவம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சூரிய பகவான் டிசம்பர் 15ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலும் 16ஆம் தேதி முதல் மாத இறுதி வரை 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். எனினும் புதன் பகவான் அவர் டிசம்பர் 6ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டிலும் 7ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலும் 30ஆம் தேதி முதல் 7ஆம் வீட்டிலும் நகர்கிறார். சுக்கிர பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலும் 21ஆம் தேதி முதல் 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். அதேபோல் செவ்வாய் பகவான் அவர் டிசம்பர் 7ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலும் 8ஆம் தேதி முதல் 7ஆம் வீட்டிலும் பயணிக்கிறார். இந்த கிரகங்களின் 7ஆம் வீட்டு கூட்டம் உறவுகள், கூட்டாண்மைகள், பொது தொடர்புகளில் சுறுசுறுப்பான காலத்தை உருவாக்குகிறது. சனி பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் நிலையாக சஞ்சரித்து தொழில் துறையில் பொறுப்புகளையும் நீண்டகால இலக்குகளையும் வலியுறுத்துகிறார். மேலும் ராகு பகவான் அவர் 9ஆம் வீட்டிலும் கேது பகவான் அவர் 3ஆம் வீட்டிலும் வக்ர நிலையில் தொடர்ந்து பயணித்து ஆன்மீக தேடலையும் தகவல் தொடர்பில் புதிய அணுகுமுறைகளையும் ஊக்குவிக்கின்றனர். தொழில் துறையில் சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நிலையாக அமர்ந்து பொறுப்புணர்வுடன் செயல்படவும் நீண்டகால திட்டங்களில் கவனம் செலுத்தவும் அருள் புரிகிறார். அதே சமயம் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து தொழில் அடையாளத்தையும் திறமைகளையும் ஆழமாக மறுபரிசீலனை செய்ய வழிவகுக்கிறார். மாத இடைப்பகுதியில் பல கிரகங்கள் கூட்டாண்மை ஸ்தானத்திற்கு நகரும்போது புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகளில் சுறுசுறுப்பான காலம் உருவாகிறது. குறிப்பாக செவ்வாய் பகவான் மாத 2ஆம் வாரத்திலிருந்து இந்த ஸ்தானத்தில் பயணித்து முடிவெடுப்பதில் தெளிவையும் உறுதியையும் அருளுகிறார். நிதி விஷயங்களை பொறுத்தவரை குரு பகவான் லக்னத்தில் இருப்பது புதிய வருவாய் ஆதாரங்களை ஆராய தூண்டுதல் அளிக்கிறார். எனினும் அவரது வக்ர நிலை காரணமாக பெரிய முதலீடுகளில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மேலும் புதன் பகவான் மாதத்தின் பெரும்பகுதி செலவு ஸ்தானத்தில் சஞ்சரித்து
நடைமுறை செலவுகள், கடன்கள், நாளாந்திர நிதி நிர்வாகத்தில் கவனம் தேவை என்பதை உணர்த்துகிறார். உடல் நலத்தில் இந்த மாதம் விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம். குரு பகவான் லக்னத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து உங்கள் உடல் நலம் மற்றும் வாழ்க்கை முறையை ஆழமாக மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறார். சுய பராமரிப்பு பழக்கங்களை மேம்படுத்த இது உகந்த காலமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் உடல்நல ஸ்தானத்தில் சஞ்சரித்து சிறு அசௌகரியங்களை கவனத்தில் கொள்ள உணர்த்துகிறார். அதே சமயம் செவ்வாய் பகவான் அவரும் இதே ஸ்தானத்தில் பயணித்து அதிக உடல் உழைப்பு அல்லது மன அழுத்தத்தால் சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளதை சுட்டிக்காட்டுகிறார். போதுமான ஓய்வும் சரியான உணவு முறையும் கடைபிடிப்பது அவசியம். மாத இடைப்பகுதிக்குப் பிறகு பல கிரகங்கள் உறவு ஸ்தானத்திற்கு நகரும்போது உறவுகளில் ஏற்படும் பதற்றம் உடல் நலத்தில் பிரதிபலிக்கலாம். மன அமைதியை பேணுவதற்கு தியானம், மூச்சுப் பயிற்சிகள், யோகாசனங்கள் போன்றவற்றை பயிலலாம். மேலும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் நிலையாக அமர்ந்து தொழில் அழுத்தத்தால் உடல் நலம் பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் தடுப்பு முறை அணுகுமுறையும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளும் பரிந்துரைக்கப்படுகின்றன. மகாமிருத்யுஞ்சய மந்திரம் உச்சரிப்பது ஆரோக்கியத்திற்கு சிறப்பான பலன்களை வழங்கும். உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பல கிரகங்கள் மாத இடைப்பகுதியில் உறவு ஸ்தானத்திற்கு நகரும்போது புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் மலரும் காலமாக இது அமைகிறது. செவ்வாய் பகவான் மாத 2ஆம் வாரத்திலிருந்து கூட்டாண்மை ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் துணையுடனான தொடர்புகளில் நேரடித்தன்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் ஊக்குவிக்கிறார். சில நேரங்களில் விவாதங்கள் தீவிரமாக மாறினாலும் அவை நீண்டகால புரிதலுக்கு வழிவகுக்கும். எனவே பொறுமையும் இரக்கமும் கடைபிடிப்பது அவசியம். சூரிய பகவான் மாத இடைப்பகுதிக்குப் பின் இதே ஸ்தானத்தில் பயணித்து உறவுகளில் உங்கள் சுய அடையாளத்தையும் தனித்துவத்தையும் வெளிப்படுத்த தூண்டுகிறார். அதேபோல் சுக்கிர பகவான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் அங்கு சஞ்சரித்து காதல் உறவுகளில் இனிமையையும் ஆழமான புரிதலையும் மலரச் செய்கிறார். குடும்ப விஷயங்களில் குரு பகவான் லக்னத்தில் வக்ர நிலையில் இருப்பது உங்கள் குடும்ப பங்களிப்பையும் பொறுப்புகளையும் புதிய கோணத்தில் மறுசீரமைக்க வழிவகுக்கிறார். மேலும் புதன் பகவான் மாத இறுதியில் உறவு ஸ்தானத்திற்கு நகர்ந்து குடும்ப விவாதங்களில் தெளிவான தொடர்பாடலை ஊக்குவிக்கிறார். இவ்வாறு இந்த மாதம் உறவுகளில் சமநிலையையும் பரஸ்பர மரியாதையையும் வளர்க்க மிகவும் சாதகமான காலமாக அமைகிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியில் இந்த மாதம் உள்நோக்கிய அணுகுமுறை சிறப்பான பலன்களை அளிக்கும். குரு பகவான் லக்னத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து உங்கள் திறமைகள், மதிப்புகள், நீண்டகால இலக்குகள் ஆகியவற்றை ஆழமாக ஆராய அருள் புரிகிறார். சுய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வகுக்க இது மிகவும் உகந்த காலமாக அமைகிறது. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் நிலையாக அமர்ந்து சமூகத்தில் உங்கள் நிலையையும் தொழில்முறை பிம்பத்தையும் வலுப்படுத்த வாய்ப்புகளை வழங்குகிறார். பொறுப்புணர்வு, நேர்மை, உழைப்பு ஆகியவை இந்த காலத்தில் அங்கீகாரம் பெறும். எனவே நீண்டகால தொழில் இலக்குகளில் தொடர்ந்து கவனம் செலுத்துவது அவசியம். ராகு பகவான் 9ஆம் ஸ்தானத்தில் வக்ர நிலையில் பயணித்து ஆன்மீக தேடல், உயர்கல்வி, தத்துவ ஆராய்ச்சி ஆகியவற்றில் ஆர்வத்தை தூண்டுகிறார். புதிய கற்றல் முறைகளை ஆராயும் நேரம் இது. அதே சமயம் கேது பகவான் 3ஆம் ஸ்தானத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்தவும் கருத்து பரிமாற்றத்தில் புதிய வழிகளை கண்டறியவும் வழிகாட்டுகிறார். சமூக ஒருங்கிணைப்பை பொறுத்தவரை உறவு ஸ்தானத்தில் கிரகங்களின் கூட்டம் பரந்த வலைப்பின்னல் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. தொழில்முறை மற்றும் சமூக தொடர்புகளை விரிவுபடுத்த இது மிகவும் சாதகமான காலம். ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் செயல்படும்போது வெற்றி நிச்சயம். ஆன்மீக பரிமாணத்தில் இந்த மாதம் மிக முக்கியமான காலகட்டமாக அமைகிறது. குரு பகவான் உங்கள் லக்னத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து ஆழ்ந்த சுய பரிசீலனைக்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வலுவான தூண்டுதலை வழங்குகிறார்.
உள்நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள இது மிகவும் அனுகூலமான காலம். ராகு பகவான் 9ஆம் ஸ்தானத்தில் வக்ர நிலையில் பயணித்து பாரம்பரிய ஆன்மீக பாதைகளை புதிய கண்ணோட்டத்துடன் அணுக உதவுகிறார். உயர்ந்த ஞானத்தை நோக்கிய தேடல் தீவிரமடைகிறது. புதிய ஆன்மீக போதனைகளை கற்கவும் வழிகாட்டிகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் உருவாகலாம். நீதிநெறி சிந்தனைகள் வலுப்படும் காலம் இது. கேது பகவான் 3ஆம் ஸ்தானத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து மௌனம், தியானம், அகநோக்கு சிந்தனை ஆகியவற்றின் மூலம் ஆன்மீக அனுபவங்களை பெற வழிகாட்டுகிறார். வாய்மொழி தொடர்பாடலை விட உள்ளார்ந்த அறிவு முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கடமை வழி ஆன்மீக வளர்ச்சியை அடைய அருள் புரிகிறார். தினசரி தியானம், மந்திர ஜபம், புனித நூல்களை வாசித்தல் ஆகியவற்றை பயிலலாம். குரு மந்திரம் மற்றும் கணபதி மந்திரம் உச்சரிப்பது சிறப்பான பலன்களை வழங்கும். ஆன்மீக சமூகங்களுடன் தொடர்பு கொள்வது உங்கள் வளர்ச்சியை துரிதப்படுத்தும். டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். டிசம்பர் 19ஆம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். மிதுனம் ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் சுய கண்டுபிடிப்பு மற்றும் உறவுகள் சார்ந்த மாற்றங்களின் காலமாக அமைகிறது. குரு பகவான் லக்னத்திற்கு திரும்பி வக்ர நிலையில் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஆழமாக மறுபரிசீலனை செய்ய அருள் புரிகிறார். வெளிப்புற சாதனைகளை விட உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சிறப்பான காலம் இது. தொழில்துறையில் நிலையான முன்னேற்றத்தையும் உறவுகளில் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் எதிர்பார்க்கலாம். பல கிரகங்கள் கூட்டாண்மை ஸ்தானத்திற்கு நகர்வது உறவுகளில் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. அதே சமயம் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தொழில்முறை பொறுப்புகளை வலியுறுத்துகிறார். உடல் நலத்தில் விழிப்புணர்வுடனும் ஆன்மீக பாதையில் தொடர்ச்சியுடனும் செயல்படுவது இந்த மாதத்தின் முக்கிய அம்சங்கள். சமநிலையான அணுகுமுறையும் பொறுமையும் உங்களை வெற்றிகரமாக வழிநடத்தும். இந்த மாதம் உங்களுக்கான சாத்தியங்களை அடையாளம் கண்டு அவற்றை நோக்கி நிதானமாக நகர்வது நன்மை பயக்கும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.